மாணவர்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கல்வித்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றது கர்நாடக மாநிலத்துல. அங்கு 10ஆம் வகுப்பு மற்றும் பியூசி படிப்புகளுக்கான பாஸ் மார்க்கை குறைத்துள்ளார்கள். இந்த ஆண்டு முதல் தேர்வு மதிப்பெண்களின் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி 10ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி மதிப்பெண் 33ஆகவும் 12வது படிப்பிற்கு தேர்ச்சி மதிப்பெண் 30ஆகவும் குறைக்கப்பட்டிருக்கு. முன்னதா 10ஆம் வகுப்பு மற்றும் பியூசி தேர்ச்சி மதிப்பெண்கள் 35ஆக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கர்நாடக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரு அப்பா வெளியிட்டிருக்காரு. இனி SSLC தேர்வில் 625க்கு 206 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள் என்று கூறினார். இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் தேர்வுகளில் மொத்தமாக ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தது 33 மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு பாடத்திலும் இன்டர்னலில் 20க்கு 20 மதிப்பெண் பெற்றுவிட்டால் எழுத்து தேர்வில் வெறும் 13 மார்க் பெற்றாலே அவர் தேர்ச்சி பெற முடியும். முன்பு எழுத்து தேர்வில் கட்டாயம் 28 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற நடைமுறையும் நீக்கப்பட்டுள்ளது. முன்பு இன்டர்னலில் 20க்கு 20 மதிப்பெண்கள் பெற்று இருந்தாலும் அவை 7 மதிப்பெண்களாக மட்டுமே கணக்கிடப்பட்டு எழுத்து தேர்வில் கட்டாயம் 28 மதிப்பெண்ணை பெற வேண்டிய அவசியம் இருந்தது. இதே போல பியூசி படிப்பிற்கு 600க்கு 198 மதிப்பெண்கள் பெற்றாலே அவர் தேர்ச்சி பெறுவார். ஒவ்வொரு பாடத்திலும் 30 மதிப்பெண்கள் பெற்றால் அவர் தேர்ச்சி அடைந்து விடுவர். இந்த புதிய விதி இந்த ஆண்டு முதல் தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும். இந்த மாற்றம் CBSE மாதிரிகளை பின்பற்றும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்று கல்வி அமைச்சர் மது பங்காரப்பா தெரிவித்திருக்காரு. தேர்வுகளை மிகவும் வெளிப்படையாக நடத்த கடந்த காலங்களில் ஒரு வலை ஒளிபரப்பு முறை செயல்படுத்தப்பட்டது. இதன் விளைவா மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கும் சிறப்பு வகுப்புகளை நடத்துவதற்கும் ஆசிரியர்கள் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். இதனால் தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை பெற முடிந்தது. மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றும் அனைத்து அரசு பள்ளிகள், உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத தனியார் உயர்நிலை பள்ளிகளும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் முறையில் SSLC தேர்வை எதிர்கொள்ளும். இந்த விதி 2025-26ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும். இந்த ஆண்டு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் தேர்வு எழுதுவார்கள் மற்றும் தனியார் தேர்வு எழுதுபவர்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். இந்த முடிவு கல்வி பயிலும் முறையை எளிமையாக்க உதவும் என்று அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நடைமுறை முன்பே CBSE கல்வி முறையை அடிப்படையாக கொண்ட சில மாநிலங்களில் அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.